டேஸ்ட் பக்கா, பட் பெருங்காயத்தூள் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. சார் பயங்கரம் சார், ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. எத்தனை தடவை வாமிட் பண்ணாலும் கொமட்டில் நிக்க மாட்டேங்குதே. இந்தா இந்தா வாய் கோப்பிள்ஸ்ட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. இந்தாங்கிறேன், வாங்கி சாப்பிடு. குடி. என்ன தொட்டிலையும் ஆட்டி விட்டுட்டு குழந்தையும் கிள்றியா? சும்மா நல்லவ மாதிரி வேஷம் போடாத. முன்னால்தான் தான் எனக்கு இப்படி ஆச்சே. எனக்கு இப்படி எல்லாம் நடக்கணும் தானே நீ வேணும்னு சமையல் உப்பையும் மிளகா பொடியும் அள்ளி போட்ட. இப்ப எதுக்கு நல்லவ மாதிரி மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காத. நீ பண்ண சமையலை சாப்பிட்டு எனக்கு நெஞ்செல்லாம் எரியுது, தலையில அப்படியே வலிக்குது. இனி என்னென்னமோ பண்ணுது. சந்தோஷம் தானே உனக்கு? நான் கஷ்டப்படுறது நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படு, சரி கொண்டாடு, ஜாலியா இரு. சாவடி நினைச்சு நல்லா என்ஜாய் பண்ணு, சரியா? ஏய் நிறுத்துறே, எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கிற? வேணும்னேவா பண்ண? சும்மா ஃபன்னுக்கு பண்ண, அளவு தெரியாம கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. ஓஹோ, எது ஃபன்னு? அடுத்தவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல அளவுக்கு அதிகமா உப்பு மிளகா பொடியும் போடுறது உனக்கு ஃபன்னா? நான் அப்படி ஒரு சமையல் உனக்கு பண்ணி கொடுக்குறேன், நீ சாப்பிடுறியா? இத்தனை நாள் நீ என்கிட்ட ஏதோ வம்பு பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்குதான் தெரியுது நீ ஒரு சைக்கோ, சாடிஸ்ட், அரக்கன், கொடூரமானவன், கெட்டவன். நீ பாரு, நான் பண்ணது தப்புதான், சாரி. நீ தயவு செஞ்சு இந்த டேப்லெட் சாப்பிட்டு ஃபர்ஸ்ட், உடனே கேட்கும். டேப்லெட்டா? யார் கண்டா? இது கூட விஷமா இருக்கலாம். என்ன மொத்தமா கொண்டுடலான்னு விஷம் வாங்கிட்டு வந்திருக்கலாம். எனக்குலாம் வேண்டாம்ப்பா, என்ன ஆளை விடு. நல்ல மருந்து இது, உடனே கேட்கும். சொன்னா கேளு, வாங்கிக்க. உன் கையால மருந்து வாங்கி சாப்பிட்டாலே அதுவும் விஷம் வாங்கி சாப்பிடுற மாதிரிதான். என்ன ஆளை விடுன்னு சொன்ன. மலர், வாங்க. சாரி மலர். எதுக்கு? நீ சொன்னதை அப்படியே செஞ்சிருந்தேன்னா
சமையல் நல்லா இருந்திருக்கும். நான் ஏதேதோ செஞ்சு சொதப்பிட்டேன். அதனால என்னங்க இப்போ? உங்களுக்கு என்ன அந்த அளவுக்கு சமையல் தெரியுமா என்ன? திடீர்னு சமைக்க சொன்னா எப்படிங்க முடியும்? இவ்வளோ தூரம் நீங்க ருசியா பண்ணதே பெரிய விஷயம். அதுக்கு ஏன் சாரிலாம் சொல்றீங்க? இந்த போட்டியில் ஜெயிச்சு நம்ம டைட்டில் வின் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் முதல் போட்டியில் ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து 2 போட்டியில் நம்ம கோட்டை விட்டுட்டோம். அதான் கஷ்டமாக இருக்கு. விடுங்க. எல்லா போட்டிலையும் நாமளே ஜெயிக்கணும்னு நம்ம நினைக்க முடியுமா? மற்றவங்களும் டஃப் ஃபைட் கொடுப்பாங்கல்ல. ஈஸியா ஜெயிக்க முடியாது தானே? அதையும் தாண்டி ஜெயிக்கணும்னு விதி இருந்தா தானே ஜெயிக்க முடியும். பார்க்கலாம். உண்மையாவே நாம சிறந்த தம்பதிகளா இருந்தா இந்த போட்டியில நாம ஜெயிப்போம். இல்லனா மலர், சொல்லுங்க. கண்டிப்பா நாம இதில் ஜெயிப்போம். தலைக்கு மேல நம்ம கல்யாண நாள் வருது. இந்த நேரத்தில் நீ இப்படி ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டிருக்க. நம்ம கல்யாண நாளுக்கு நான் உனக்கு கொடுக்க போற முதல் பரிசு இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் 2019 டைட்டில் தான். நம்ம ஜெயிப்போம். ம், ஆமா, மாமான்னு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு முழுக்க ஒரு தடவை கூட கூப்பிடாம இருக்க. ஓய், என்ன சிரிப்பு? அதான் நேத்து கூப்பிட்டனே. அது நேத்து. நான் கேட்டது இன்னைக்கு. இனிமே என்ன மாமான்னு கூப்பிட ஆசையா இருக்குன்னு சொன்னது நீதானே? அப்ப டெய்லி அப்படித்தானே கூப்பிடணும்? என்ன? கூப்பிடணும்னு தாங்க ஆசையா இருக்கு. ஆனா வரதான் மாட்டேங்குது. ஏன்? தெரியலையே. ம்ஹும். அதெல்லாம் முடியாது. இனி நீ என்ன மாமான்னு தான் கூப்பிடணும். சட்டுன்னு வர மாட்டேங்குதுங்க. அப்போ வர வச்சிடலாமா? எப்படி? மாமா மாமான்னு என்னை பார்த்து 100 முறை கூப்பிடு. 100 முறையா? ஆமா. சுத்தம். எனக்கு ஒரு தடவையே வர மாட்டேங்குதுன்னு சொல்றேன். இதுல 100 முறையா? 100 முறை சொல்லு. அது தானா பழகிடும், சகஜமாயிடும். சொல்லு. சத்தியமா முடியாதுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ சொல்லி தான் ஆகணும். ப்ளீஸுங்க. நோ 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 நோ. சொல்லு. வேணா ஒரு தடவை சொல்லவா? இந்த ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரின்ற பாஷா கதையெல்லாம் இங்க வேணாம். 100 முறை சொல்லணும். ஐயோ, டைம் ஆச்சு, சீக்கிரம். கண்டிப்பா சொல்லணுமா? ஆமா. சரி. Your time starts now. சொல் 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 அன்பே நீ சொல், நில் 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 போகாதே நில். சொல் 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 சொல்லாமல் சொல், சொல்வதெல்லாம். மாமா, 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 மாமா. 40 தடவை தான் சொல்லியிருக்கேன். 100 முறை சொல்லணும். நடுவுல வேற எதுவும் பேசக்கூடாது. ஐயோ, மாமா, 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 மாமா.
கடவுள் என்னும் முதலாளி. ஏய், தங்கராசு. ஐயா இங்க வாயா, இப்படி வந்து உட்காரியா. இந்த வந்துடுறேன், கண்ணுக்குட்டிக்கு வைக்கல வச்சுட்டு வந்துடுறேன். சரி வா. என்னங்கய்யா சொல்லுங்க. என்னையா, ஏற்காடு போனவங்கிட்ட ஏதாவது பேசுனியா? அங்க இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா? ஐயா தொந்தரவு பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தினமும் பேசுறது கிடையாது. நேத்து பேசினேன், அதோட சரி. என்ன சொன்னாங்க? நல்லா இருக்காங்களா? எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? ஏதோ போட்டியில கலந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. போட்டியா? என்ன போட்டியா? ஐயா அவங்க தங்கி இருக்க ஹோட்டல்லையே ஏதோ சிறந்த தம்பதிகளுக்கான போட்டி நடத்துறாங்களாம். அதுல கலந்துகிட்டு இருக்கோம்னு சொல்லி என்கிட்ட சொன்னாயா. கலந்துகிட்டு இருக்கோம்னா அப்ப 4 பேருமா இல்ல வெற்றி மலர் மட்டுமா? ஐயா 4 பேர் தான் கலந்துட்டு இருக்காங்க. இங்க பாரு அதிசயத்தை. புகழு அகிலா கூட சேர்ந்து கலந்துக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டானா? ஐயா அதெல்லாம் சம்மதிச்சு தான் கலந்துகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு கூட ஏதோ ஒரு போட்டியில முதல் பரிசு வாங்கினாங்களாம்ல. இங்க பாரியா, அடி சக்கை நானா, இம்புட்டு விஷயம் நடந்திருக்கு, நான் ஒண்ணுமே தெரியாம இங்க உட்காந்துக்கு இருக்கேன். எது எப்படியோ 4 பேரும் சந்தோஷமா இருந்தா அது போதுமியா. ஐயா அதெல்லாம் கண்டிப்பா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க ஐயா. சரி, இந்த போட்டியில யாரு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிற? வெற்றி மலருமா இல்ல புகழும் அகிலாவுமா? வேற யாருங்கய்யா? வெற்றி மலர் தான் ஜெயிப்பாங்க. இல்ல இல்ல இல்ல, எனக்கு என்னமோ புகழும் அகிலாவும் தான் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. அதெல்லாம் இல்லைங்கய்யா, வெற்றி மலர் தான் ஜெயிக்கிறாங்க. நீ வேணா பாரு, புகழும் அகிலாவும் தான் ஜெயிப்பாங்க. அதெல்லாம் இல்லைங்கய்யா, வெற்றி மலர் தான் ஜெயிக்கிறாங்க. இல்ல இல்ல, புகழும் அகிலாவும் தான். வெற்றி மலர் புகழ் அகிலா. வெற்றி மலர் புகழ் அகிலா. வெற்றி மலர் புகழ் அகிலா. வெற்றி புகழ் அகிலா. புகழ் ஐயா, அகிலா. ஐயா, புகழ். ஏய், ஐயா அமைதி அமைதி. சின்னம்மா, நம்மளை தேடி முப்பெருந்தேவிகள் வர்றாங்க. பாத்தீங்களா? பேப்பர் பிடிங்க. ஐயோ, உசாரையா உசாரு, ஓரஞ்சாரம் உசாரு. அங்க பாத்தீங்களா சின்னம்மா, நம்மள பார்த்த உடனே 2 பேரும் பேப்பர் படிக்கிற மாதிரி பாவலா காட்டுறத. உசாரையா உசாரு. கொஞ்ச நாளாவே நம்ம வீட்டு ஆம்பளைங்க மொழியே சரியில்லையே. அதுல என்னமோ இருக்கு சித்தி. அது என்னங்கறத இன்னைக்கு கண்டுபிடிச்சிடுறேன். வாங்க மாமா. என்னத்தா சொல்லுத்தா? அன்புக்கரசி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாமா. சொல்லுத்தா. ஒன்றும் இல்லை மாமா, நீங்க அப்படியே கிளம்பி வந்தீங்கன்னா கொஞ்சம் தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் நம்ம எல்லாரும். தோட்டத்துக்கா? என்ன இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு திடீர்னு கூப்பிடறாளுங்க? இதுல ஏதோ உள்குத்து இருக்கும் போல் இருக்கு. என்ன விஷயமாமா தோட்டத்துக்கு போகணும்? அன்னைக்கு ஏதோ கோவத்துல வெற்றி பைய தூக்கிட்டு வீட்டை விட்டு போறேன்னு கிளம்பி போயிட்டான். போய் 1 வாரம் ஆகுது. போனவன் என்ன பண்றானோ ஏது பண்றானோன்னு சொல்லி நினைக்கும் போதே ஒரே கவலையா இருக்கு. அதான் எல்லாருமா போய் அவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துடலாம். நாங்க மட்டும் போய் கூப்பிட்டா எப்படியும் அவன் வரமாட்டான். நீங்க வந்து ஒரு வார்த்தை சொன்னாதான் மாமா அவன் வருவான். அதான் மாமா உங்களை கூப்பிடலான்னு வந்தோம். வாங்க மாமா, நாம போய் வெற்றியை கூட்டிட்டு வந்துடலாம். இப்ப தோட்டத்துக்கு போய் வெற்றியை கூட்டிட்டு வரலாம்னா கதை கந்தலாயிருமே. இதை எப்படி சமாளிக்கிறது? என்னங்க ஐயா யோசிக்கிறீங்க? அதான் சின்னமாவே மனசு இறங்கி வந்து வெற்றியை கூட்டிட்டு வரலான்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்னங்கய்யா, வாங்க போய் கூட்டிட்டு வந்துடலாம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அன்னைக்கு அவளை ரோசமா பைய தூக்கிட்டு போனான்ல, அவன் அங்கேயே கிடக்கட்டும். என்னங்கய்யா நீங்களே எப்படி சொல்றீங்க? அவன் தான் சின்ன புள்ள, ஏதோ கோவத்துல கிளம்பி போயிட்டான். அதுக்காக அவன் அங்கே இருக்கணுமா? வாங்கயா போய் கூட்டிட்டு வந்துடலாம். ஆஹா, 3 பேரும் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்களே, என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்னம்மா? நீங்களும் வாங்க, நம்ம போய் கூட்டிட்டு வந்துடலாம். அம்மாடி வேணாம்மா,
நாட்டரசன் வேற வெளியூர் போயிருக்கான். எதுவா இருந்தாலும் அவன் வந்த உடனே முடிவு பண்ணிக்கலாம். இப்ப எதுவும் பண்ண வேணாம். இல்ல மாமா, நல்ல விஷயத்த நாம ஏன் தள்ளி போடணும்? அது மட்டும் இல்லாம அவர் வர நேரத்துல வெற்றி இங்க இருந்தான்னா அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாருல்ல. மாமா வாங்க மாமா, போய் கூட்டிட்டு வந்துடலாம். யோசிக்காதீங்க மாமா, போயிட்டு வந்துடலாம் வாங்க. இல்லம்மா, அது என்ன மாமா? வெற்றி ஊர்ல இல்லம்மா. இப்ப போனா அவனை பார்க்க முடியாது, அதான் யோசிக்கிறோம். என்னது, வெற்றி ஊர்ல இல்லையா? என்ன மாமா சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அவன் திண்டுக்கல் பக்கத்துல ஏதோ இயற்கை விவசாயத்தை பத்தி ட்ரைனிங் கொடுக்குறாங்களாம். அது 2-3 நாள் ஆகும். நான் ட்ரைனிங் போயிட்டு வரட்டுமான்னு கேட்டேன். அதுவும் நல்லதானே, போயிட்டு வாப்பான்னு நான் சொல்லிட்டேன். அங்கதான் போயிருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா? எங்க கிட்ட சொல்லவே இல்ல. ஏய், அவன் தான் உங்க மேல கோபத்துல இருக்கான்ல, அப்புறம் எப்படி சொல்லிட்டு போவேன்? அதானே. ஓ சரி, என்னைக்கு அனுப்பி வச்சீங்க? என்னைக்கு தங்கராசி அனுப்பிச்சு வச்சோம்? என்னைக்கு? நேத்து சாயங்காலம் தானே புறப்பட்டு போனா. அத்தை, மாப்பிள்ளை வந்ததும் நானே வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் நாம எல்லாருமே போய் மாப்பிள்ளைய சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துருவோம். அப்போ வெற்றி ஊர்ல இல்லங்கிறீங்க? ஆமா அத்தை. சரிங்க மாப்பிள்ள, அப்ப வெற்றி திரும்ப வந்ததுக்கு அப்புறம் போய் கூப்பிட்டுக்கலாம். சரிங்க அத்தை, அப்ப நான் கிளம்புறேன். தங்கராசு, போகும்போது அப்படியே என்னைய சலூன் கடையில இறக்கி விட்டுரு. மீசிய ஒரு பக்கம் சரி பண்ணணும்யா. வாங்க போலாம். பாயா போலாம். பாத்தீங்களா சின்னம்மா, நம்ம அவனை பார்க்கணும்னு சொன்ன உடனே அவன் வெளியூர் போயிருக்கான்னு சொல்றத. நான் தான் சொன்னேன்ல, வெற்றி வயக்காட்டுல இல்ல, அவனை பார்த்து 2 நாள் ஆச்சுன்னு. என்னமோ இருக்கு சின்னம்மா. தோண்ட தோண்ட என்ன புதையல் கிடைக்குதுன்னு பாப்போம். உடம்புக்குள்ள எங்க அருமை பெருமை திறமை தெரிங்கும் கதைய சொல்ல. மலர், மாமா, என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? மலர் சொல்லுங்க மாமா. நான் சொன்னேன்ல. என்ன சொன்னீங்க? நேத்து 100 தடவை மாமான்னு கூப்பிடு, அப்புறம் அதுவே வந்துருன்னு சொன்னேன்ல. ஆமா. வந்துருச்சு பாத்தியா? ஆமா, வந்துருச்சுல்ல. என்ன மலர் புள்ள, வரமாட்டேங்குதுன்னு சொன்ன, நான் சொன்ன மாதிரி வந்துருச்சு பாத்தியா? ஆமா மாமா. இன்னொரு தபா? போங்க மாமா, சும்மா விளையாடாதீங்க. மலர், நீ மாமான்னு சொல்றது ஒரு வகையில அழகுனா, இப்படி வெக்கப்பட்டு சினுங்கி சிரிக்கிற பாத்தியா, அது இன்னொரு வகையான அழகு. சும்மா அள்ளுது. சரி மாமா, எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. நம்ம இது வரைக்கும் முதல் போட்டியில மட்டும்தான் முதல் இடத்துக்கு வந்திருக்கோம். மற்ற 2 போட்டியிலையும் 2வது 3வது இடத்துக்கு தான் வந்திருக்கோம். பாயிண்ட்ஸ் படி பார்த்தா நாம இப்ப 3rd பொசிஷன்ல தான் இருக்கோம். ஆமா மாமா, அந்த விஷயத்துல எனக்கும் கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. நீ கவலைப்படாத மலர்,
இன்னைக்கு என்ன போட்டி நடத்த போறாங்கன்னு தெரியல. ஆனா என்ன போட்டி நடத்தினாலும் நீயும் நானும் அதுல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸை வாங்கிடணும். அது மூலியமா ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போறோம். ஓகே? ஆ சரிங்க மாமா.